அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, சுந்தரசி என்ன ஏப்ரல் 7ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு போறார். அப்ப மக்கள் கேட்கிறாங்க, என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலானே, கம்மியா தான் பண்ணிருக்கீங்க. சுந்தர்சி சொன்னது அப்படியே நான் சொல்றேன். நம்ம பிடிஆர் என்ன சொன்னது அப்படியே சொல்றேன். சுந்தர்சி என்ன பிரஸ் மீட்லயும் சொன்னார். பிடிஆர் சொன்னது, அவர் சொன்னது அப்படியே படிக்கிறாங்க. மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மத்திய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நிற்கப் போகின்றார்கள். அருமை சொந்தங்களை, அதனால்தான் நான் சொல்லுகின்றேன், நமக்கு மதுரை மத்திய தொகுதியில் மாற்றம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம். நமக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய அண்ணன் சுந்தர்சி அவர்கள், இரட்டைலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் சுந்தர்சி அவர்கள் வேண்டும். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, சுந்தர்சி என்ன ஏப்ரல் 7ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு போறார். அப்ப மக்கள் கேட்கிறாங்க, என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலானே, கம்மியா தான் பண்ணிருக்கீங்க. சுந்தர்சி சொன்னது அப்படியே நான் சொல்றேன். நம்ம பிடிஆர் என்ன சொன்னது அப்படியே சொல்றேன். சுந்தர்சி என்ன பிரஸ் மீட்லயும் சொன்னார். பிடிஆர் சொன்னது, அவர் சொன்னது அப்படியே படிக்கிறாங்க. மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு, ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அரசியல் இருப்பவர்கள் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது. அப்ப எதுக்கு எம்எல்ஏவா இருக்கிறீங்க? புலம்பருக்கா இருக்கிறீங்க? ஐயா, இவர் நல்ல நிதியமைச்சரா நல்லா தான் இருந்தாரு. நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இவர் பேசின ஆடியோ ஒண்ணு லீக் பண்ணி விட்டுட்டேன். அந்த ஆடியோல இவர் பாட்டுக்கு 30 நிமிஷம் பேசிட்டே இருக்காரு. ஐயா, நான் பாதி தான் பண்ணேன், 10 நிமிஷம் மட்டும் தான் நான் போட்டேன், 20 நிமிஷம் கிட்ட நான் போடல. அது போட்ட பெரிய அரசியல் பிரச்சனை ஆயிரும். அவர் சொல்றாரு, என்ன அவனுக்கு எல்லாம் முட்டாள் பயில, திமுக பையனும் மருமகனும் 30,000 கோடி சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு இவர் பாட்டு ஒரு ஃபண்டு கிட்ட பேசின ஆடியோ எடுத்து போட்டேன். உன்னை ஸ்டாலின் ஐயா, தம்பி உனக்கு நிதி அமைச்சர் இல்ல, உன்னை ஐடி அமைச்சர் அங்க அனுப்பிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த புலம்பலை ஆரம்பித்திருக்கின்றார். மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியலனா எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களால செய்ய முடியல, எதுக்கு திமுக இருக்கிறீங்க? மேயரோட கணவர் உங்க ஆளு ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, எதுக்கு கூட வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய பிஏ, உங்களுடைய ஆளு ஐடி, நீங்க இந்த பையன் எல்லாரும் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்ல இருக்கிறாங்க, எதுக்கு நேர்மைன்னு நீங்க பேசுறீங்க? நீங்களே அமெரிக்கால பஃபலோ யூனிவர்சிட்டியில கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி எங்கெங்கயோ போய் அந்த கம்பெனியில திவால் பண்ணிட்டு நீங்க மதுரையும் திவால் பண்ணி விட்டீங்க. நீங்க சுந்தர்சி அவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமை சொந்தங்களே, நான் ஏன் கடுமையா பேசுறேன்னாங்க, இது போன்ற நல்லவர்கள் வரும்பொழுது புடிச்சு பத்திரமா வச்சுக்கணும். விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த நல்லவர் வரமாட்டார். அதனால் மதுரை மத்திய தொகுதிக்கு அருமை சொந்தங்களே, நமக்கு இவர் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஐயா அக்கா கனிமொழி அவர்கள், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொய்யா பேசுறாங்க. அவங்க தூங்கும் போது கனவுல வர்றது உண்மை நினைச்சு காலையில மைக் எடுத்து வளர்றாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, யாருக்காவது சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதுங்களா? தாய்மார்களே நீங்க சொல்லுங்க. தாய்மார்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, உண்மை மட்டும் தான் சொல்லுங்க. தாய்மார்களே நீங்க சொல்லுங்க. வளைகுடால போர். அம்மா கேஸ் போய் கோபாலபுரத்துல போய் பரிச்சாமா கொண்டு வர முடியும்? அது சவுதி அரேபியால இருக்குது, கட்டார்ல இருக்குது, அங்கிருந்து கொண்டு வரணும். இந்தியால கேஸே இல்லை. பாகிஸ்தான்ல 40% பெட்ரோல் விலை ஏற்றி இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால 30% ஏற்றி இருக்கிறாங்க. ஒரு பைசா பெட்ரோல் விலையை ஏத்தாம உங்களை எல்லாம் மோடி அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டிலேயோ கை காலில் விழுந்து ஒரு எண்ணெய் கப்பலை எப்படியோ கடக்க வச்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து சிலிண்டர் கொண்டு வந்து நீங்க புக் பண்ணோன்னே 8வது நாள் உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு நாங்க போயோம். உங்களால செய்ய முடியல, செய்யறவங்களும் ஏன் இப்படி தடுக்கிறீங்க? எங்கேயாவது சிலிண்டர் தட்டுப்பாடா? வணிக சிலிண்டர் ஒரு 3-4 நாள் இருந்த பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வணிக கடைக்கு போனா எங்கேயாச்சும் பூரி கிடைக்கல. ஆரம்பத்துல பூரினா 2 நாளைக்கு அன்னைக்கு கொஞ்சம் சிலிண்டர் கம்மியா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே சரியாயிருச்சு. இவங்களுக்கு பொய்ய பேசணும், ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லணும். சிலிண்டர் இல்லை, நம்முடைய சகோதரிகள் எல்லாம் ரோட்ல நின்று இருக்கிறாங்க. கனிமொழி அக்கா, நீங்க எந்த சிலிண்டர் புக் பண்ணீங்க, எப்ப காஃபி வச்சு குடிச்சீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லு. தயவு செஞ்சு சொல்லு. அக்கௌண்ட் உங்க பேர்ல இருக்குதா? நீங்க போன் பண்ணீங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு சிலிண்டர் வந்ததா? எதுவுமே இல்லை. வீட்டு பக்கம் தான் போயிருக்கிறீங்களா? கனிமொழி அக்கா அவர்களே, பொய் சொல்வதை நம்முடைய தாய்மார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், நமக்கு அது வேண்டாம். மதுரை மத்திய தொகுதியில பொய் சொல்லாது. ஐயா, இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை, அம்மா எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதத்திற்கு மத்திய அரசு எப்படி காரணமே இல்லை. நான் விளக்கறேன் கேளு. ஜெயலலிதா அம்மா எய்ம்ஸ் வேணும்னு கேட்டாங்க, மோடி அம்மையா எய்ம்ஸ் கொடுத்தாங்க. அது மதுரைக்கு வந்துருச்சு. மதுரைக்கு வந்த உடனே கொரோனா வந்துருச்சு. 2 ஆண்டு காலம், 2021 தான் அந்த வேலையை ஆரம்பிக்குது. அதன் பிறகு 2 ஆண்டுகள் நிலமே கொடுக்கல. ஜப்பான்ல இருந்து ஜெய்கான் ஒரு நிறுவனம் பணம் கொடுக்கணும், 1200 கோடி.
அது தாமதமாகி நிலம் கொடுக்காம ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 8 மாச கால ஆச்சு திமுக அனுமதி கொடுக்கிறார். அம்மா இந்த ஆண்டு அக்டோபர் 2026 எய்ம்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கையில கொடுத்துடுறோம். அக்டோபர் 2026 உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம் மன்னன் ராஜன் செல்லப்பா அவங்க எல்லாம் மேடையில உட்கார்ந்து மோடி ஐயா தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துறோம்மா. டெல்லிக்கு வெளியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ். ஆனா இவங்க பண்ண தப்புனால 1200 கோடி ரூபாய் இருந்த திட்டம் இன்னைக்கு 2020 கோடியா உயர்ந்திருக்கு. 820 கோடி ஜாஸ்தியா இருக்கு. அதையும் மோடி ஐயா கையிலிருந்தே போட்டுக்கிட்டார் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அம்மா இப்ப நாம ஏப்ரல் இருக்கோம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 6வது மாசம் உங்களுக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து உங்க கையில நாங்க கொடுத்தோம். மதுரை மெட்ரோவை நாம கொண்டு வந்தோம். நாம உங்ககிட்ட கேட்கறது எல்லாங்கம்மா, ரெட்டலை சின்னத்தை ஜெயிக்க வைங்க. அண்ணன் சுந்தர்சி அவர்களை மதுரை மத்திய தொகுதியில ஜெயிக்க வைங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க கொடுங்க. அவ்வளவுதாங்கம்மா. வேற எது? எளியவன் வரட்டும், சாதாரண மனிதன் வரட்டும், உங்களுடைய குரல்களை வழிகளை அவருடைய வழியாக பேசு. 2 வாட்ச் கட்டுறவங்க எல்லாம் வேண்டாங்கம்மா. நமக்கு எதுக்கு 2 வாட்ச் கட்டிட்டு எதற்காலும் அதட்டி உதட்டி பேசுறது வேண்டாம். நிராஸ்தாரர் தோரணை வேண்டாம். அரசியல்லாம் மாறிடுச்சுங்க. அதெல்லாம் ஒரு காலம். அதனால்தான் கடைசியாக சொல்லுகின்றேன். நான் ரொம்ப யோசிச்சுதாங்க சொல்றேன். பழைய நீதி கட்சியின் வாரிசை தோற்கடிக்க போகின்ற புதிய நீதி கட்சியின் வேட்பாளர் அண்ணன் சுந்தர்.